அந்த எம்பிசியில் உள்ள வண்ணார், நாபிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பரதராஜ குல மீனவர், ஆண்டி பண்டாரம், ஜங்கம், யோகீஸ்வரர் போன்ற எண்ணற்ற சமூகங்களுக்கு அவங்க தெருவில் இறங்கி போராட மாட்டாங்கன்னுட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பே இல்லாமல் அவங்க இஷ்டம் போல் 10.5 கொடுத்துட்டாங்க. வன்னியர்களின் எண்ணிக்கை 17% 1931 சென்சஸ் சொல்லுது. உண்மையிலே அவங்களுக்கு 17% இருக்கும்னா பத்திரம் இல்லை, அதுக்கு மேலேயும் கொடுக்கலாம். நான் மறுக்க வரல. அது எண்ணி கொடுக்கணும், அளந்து கொடுக்கணும். நீங்கள் இஷ்டம் போல் அள்ளி கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் சி.வி. சண்முகத்துக்கும் எடப்பாடிக்கும் நமக்கு வந்த பிரச்சனை. அவங்க பண்ணது சமூக நீதி சூறையாடல். எம்பிசியில் 10.5 வன்னியர்களுக்கு கொடுக்க தயாரானவங்க பிசியில் ஏன் விஸ்வகர்மாக்களின் பாதிப்பு அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியலை, முத்திரையர்களின் பாதிப்பு என் கண்ணுக்கு தெரியலை, செங்குந்தர்களின் பாதிப்பு என் கண்ணுக்கு தெரியல, யாதவர்களின் பாதிப்பு என் கண்ணுக்கு தெரியலைங்கிற கேள்வியும் அவங்களுக்கு நான் வைக்கிறேன். அப்போ நீங்கள் சமூக நீதி, பெரியார் மண் இதெல்லாம் உங்கள் சுயநலத்துக்காக ஒரு எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக நீங்கள் பண்ண ஒரு சதி திட்டத்தோடு செய்த செயல்னு நான் இன்றைக்கி ஆணித்தரமாக குற்றம் சாட்டுறேன்.